இன்றைக்கு நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி கொண்டு போட போகிறோம். அதுக்குரிய திங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரைட், ஒனியன், கருவேப்பட்டை, இலக்காய், கிராம்பு, கொத்தமல்லியில், லெமன், இது புதினா இலை, இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம், பச்சை மிளகாய். ரைட், அடுத்தது இன்னொரு பகுதி வந்து இங்கே கொஞ்சோன்றுக்கு வெங்காயம். இரவு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா சிக்கனை வந்து எல்லாம் சிக்கன் லைட்டும் தாய் பேசும் எடுத்து வடிவாக வெட்டி கழுவி உப்பு மற்றது மசாலா ஜோக்கெட் இதெல்லாம் விட்டு ஊற வச்சுக்கிறோம். அதை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்ப்போம். ஓகே, நைட் நாங்கள் செய்து வச்ச இது வந்து நல்லா மீட் பண்ணியிருக்குது. ஓகே, நல்லா ஊறி நல்ல பாகத்துக்கு வந்துருக்குற எல்லாம் சிக்கனில் ஃபுல்லாக இறங்கி இருக்கும். ஓகே, கொண்டு பிரியாணிக்குரிய ரைஸ் வந்து நாங்கள் ஒரு 5 மினிட் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா கழுவி விட்டுறோம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கழுவணும். 10 டைம் கழுவணும். 10 நிமிஷத்தில் 10 டைம் அதை திருப்பி கழுவி வடிவாக வெள்ளையாக மட்டும் கழுவி எடுத்து நாங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் தண்ணிக்குள்ளே இந்த அரிசி போகணும். ஆனால் குறைஞ்சது 15 நிமிஷமாக இந்த ரைஸ் வந்து தண்ணியில் ஊறி இருக்கணும். 5 மினிட்டுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. ரைஸ் உடைஞ்சிடும். இப்போ நிறையா வந்திருக்குங்கிற கணக்கான இந்த வெங்காயம் நல்ல பொன் கலர் பொன் கலர் மட்டும் நல்ல ரையாக வந்து ரை அப்படிங்க அதாவது வந்து பிரிச்சோங்க எடுக்கணும். அப்பளும் கிடைக்கவும் விடக்கூடாது. இழகிற எண்ணெயும் இருக்கக்கூடாது. சரியான பாகத்தில் நாங்கள் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வரைய வைக்குவோம். 6 நாள் பிறகு பிரியாணியில் கடைசியாக வந்து நாங்கள் தம் போடக்கும் இதை போகணும். நாங்கள் ஆதி ஸ்டைலில் வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து ஒரு பிரியாணி ஒன்று பண்ணுறோம். இல்லைக்கு என்னுடைய ஓன் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒனியன் வந்து நல்ல இதாக வந்துட்டு அதற்கான பருவத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த இலைகளில் வந்து புதினாயில் மல்லியில் விளைச்சி வச்சுருக்கு, டொமாட்டோ தக்காளி பழம் வச்சுருக்கு, மற்றது இதில் இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு, மற்றது பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா வெப்பம் வந்து விட்டு சட்டி வந்து களைய வச்சு நல்லா ரையாக வந்தப்போ எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்ட பிறகு நல்லா கொதிச்ச பிறகு நாங்கள் அந்த ஒனியனை வந்து போட்டு இப்போ வதங்க வச்சுருக்கோம். முதல் நீங்கள் பார்த்துக்கிட்டது வந்து அரைச்சி வச்சுருந்தது. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் பச்சை மிளகாய் வெளியே போட்டு காய்ச்சி இது வந்து நல்லா எண்ணெயில் போட்டு இது நெய் போட்டு வதக்கி போடணும். மற்றது இது வந்து புதினாயில், அது மல்லியில், மற்றது இது வந்து பொரிச்ச ஒனியன், மற்றது இது குங்குமப்பூ. ரைட்டாக இப்போ உலகம் வந்து அடுத்த கட்டம் கடைசியாக நாங்கள் போடக்குள்ளே போவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வடிவம் எண்ணெயில் தொழில் இதாக வந்துட்டேன். ஆனால் வந்து சரியான பருவத்துக்கு வரையில் ஒரு 5 மினிட் கிடாது. அதுக்கு நான் அந்த டைமில் காட்ட முடியும். சிக்கனை வந்து வழியாக எடுத்துட்டோம். அப்படியே என்னதுக்கான இருக்குன்னா இந்த சிக்கனை அவிஞ்சி அப்படி பார்க்கணும்னா இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த இந்த கால் வந்து உடம்புட்டுரும். இப்போ சிக்கனை அவிஞ்சி எடுத்துட்டோம். என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் தம் போடைக்குள்ள அடிக்கடிக்கு தான் போவோம் ஒரு லேயரை. அப்போ கணக்காக தம்பு சிக்கனுடைய அதுக்காண்டி தான் இதுன்றது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படி இருக்கிறது இவராக இந்த கிரேவி இது மிக்ஸ் பண்ண போகிற கிரேவி வந்து கணக்காக வேண்டாம். கிரேவியை பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருக்கு இந்த ஸ்டைலில் வந்து பாருங்க. நல்ல எண்ணெய் வடங்கி வந்துருக்கு. வேறாம் நாங்கள் இந்த பிரியாணிக்கு லேயர் கூட போகிறோம். முட்டையை ட்ரை பண்ணுறோம் நம்ம பிரியாணிக்கு. இது வந்து லைட்டாக ஒரு நெய் வந்து விட்டுட்டு இதான் முட்டை டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறதில்ல கொஞ்சம் கடம் மசாலா ஒன்றும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா சரி நம்ம அது இந்த வித்தியாசம் அந்த முட்டையில் நல்ல வாசமும் நல்லா அந்த நெய்யில் வந்து தண்ணி வரையத்தில் டேஸ்ட் முட்டை
கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு நான் என்ன செய்வோம்னு சொல்லி இப்போ அடுப்பை வந்து நல்லா குறைச்சிருக்கு. இப்போ அடுப்புக்கு மேலே நான் ஒரு இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு பிரியாணி நம்ம நிற்கிறேன் 2000 ஆகிட்டு. ஸோ நடக்கும். ஓகே இப்போ உடைக்கிறோம்னா சரியா வாழையில் எடுப்போம் பிரியாணி எல்லாமே எடுக்கணும். ஆஹா சூப்பராக தான் இருக்குன்னு. ஓகே இப்போ வந்து அப்படி என்ன இப்படி வருது நல்லா இதாக வருது என்ன பஞ்சாங்க இல்லை பஞ்சாங்க. ஓகே ரைட். இப்போ அப்படியே வாழையில் இறக்குறோம் பிரியாணி. காலை பார்த்து எப்படி வந்துருக்கீங்க? கால் 5 பீஸ். போட்டு இதுக்கும் அடுத்த திருப்பிட்டியா இல்லை ரைட். இப்போ கொண்டு வந்தால் பிரியாணி இப்போ சாப்பிடலாம். ரைட்டு சாப்பிடுங்க. ஓகே ரைட் சரியா. வந்துட்டு இனிமேல் சாப்பிடுவோம். அப்படி இருக்குன்னா ரைட் சொல்லி வேலையில் இப்போலாம் கிடையாது பார்க்குறது. ஓ பார்க்கலாம் வேறு லெவல். ஏன் சிக்கனை பாருங்க விட்டாச்சு பூவை வேறு லெவலில் வந்துடுது பிரியாணி. ஓகே யாருக்கும் பிரியாணி வேணுமென்னா என்னோட உறவு வேணுமோ உங்களுக்கு கம்மி தரப்படும்.